मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष नयनार नागेंद्र जी, हमारे यशस्वी पूर्व अध्यक्ष श्री के अन्नामलाई जी, श्री ए मुथु पलेवेरम जिला अध्यक्ष जी, डॉक्टर पी सुधाकर रेड्डी सह प्रभारी तमिलनाडु, अरविंद मेनन राष्ट्रीय सचिव, श्री पोन राधाकृष्णन पूर्व सांसद, श्री एम.आर. गांधी, आगे आओ गांधी, जोर से ताली बजाओ गांधी जी के लिए, वेगमा कई तட்டுங்க. श्री एम.आर. गांधी विधायक, डॉक्टर तमिलसाई जी, श्रीमती वानथी श्रीनिवासन, श्री आर. शरद कुमार जी, और आज इस विशाल कार्यकर्ता सम्मेलन में तमिलनाडु की 4 सीटों से आए हुए मेरे बूथ के सभी कार्यकर्ता, भारतीय जनता पार्टी के सभी मालिकों को मैं प्रणाम करता हूं. மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி வரவேற்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக 4 பெருங்கோட்டங்களிலிருந்தும் மிக திரளாக வந்திருக்க பாரதிய ஜனதா கட்சியின் பூத் சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். सबसे पहले मैं तमिलनाडु की धरती पर महान तमिल भाषा में बात नहीं कर पा रहा हूं, इसलिए आप सभी की क्षमा मांगता हूं. இந்த மிக புண்ணிய பூமியான தமிழகத்துல தமிழ் மக்களாகிய உங்களிடத்தில் தமிழ் மொழியில் பேசவில்லை என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதற்காக உங்களிடத்தில் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். यह भूमि वीरता, संस्कृति और अनुग्रह की भूमि है. यह भूमि को भी मैं प्रणाम करता हूं. இந்த மண் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, வீரம் மிக்கது, பண்பாடு மிக்கது, கலாச்சாரம் மிக்கது. முதலில் தமிழக மண்ணை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். हमारे नागालैंड के दिवंगत राज्यपाल, तमिलनाडु के ही धरतीपुत्र श्री ला गणेशन जी कुछ दिन पहले दिवंगत हो गए. मैं आज ला गणेशन जी ने पूरा जीवन जो भारतीय जनता पार्टी का काम किया, उनकी आत्मा की शांति के लिए प्रभु को प्रार्थना करता हूं. தமிழக மண்ணை சேர்ந்த ஒரு மாமனிதர் நாகாலாந்தின் ஆளுநராக பதவியில் இருக்கும்போது திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டார். தன் வாழ்க்கையே பாரதிய ஜனதா கட்சிக்காக தியாகம் செய்த அந்த மாமனிதரின் ஆன்மா அமைதி பெற வேண்டும் என்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நான் இங்கே என் உரையை தொடங்குகிறேன். सबसे पहले मैं देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूं कि हमारे तमिलनाडु के ही नेता सीपी राधाकृष्णन जी को उपराष्ट्रपति पद का प्रत्याशी बनाया है. நான் முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதி ஆக முன்னிறுத்தி இருக்கிறார். मैं तमिलनाडु की जनता को भी ये बताने आया हूं कि अब राज्यसभा में उपराष्ट्रपति पद पर आसीन होने के बाद सभापति के रूप में तमिलनाडु का बेटा श्री सीपी राधाकृष्णन विराजमान होने वाले हैं. राज्यसभा தொடங்கும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே
இந்த தமிழ் மண்ணை சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர்தான் வீட்டிற்கு போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, पहले भी एनडीए ने ही एपीजे अब्दुल कलाम जी को भारत का राष्ट्रपति बनाकर ये सम्मान दिया था. முதலில் நம்முடைய என்டிஏ கூட்டணியில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானியான திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பிலே நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம். नरेंद्र मोदी जी ने हमेशा तमिल भाषा और तमिल संस्कृति का गौरव करने का काम किया है. நமது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார். अभी अभी मोदी जी ने महाराज राजेंद्र चोल ने वर्षों पहले गंगईकोंडा चोलापुरम मंदिर का निर्माण शुभारंभ किया था. इसके उपलक्ष्य में भगवान बृहदेश्वर का अभिषेक कर गंगा का पानी लेकर जैसे राजा चोल आए थे, मोदी जी ने भी वहां श्रद्धांजलि देकर मंदिर का महिमा मंडन करने का काम किया. தமிழ் மண் மொழி மக்கள் பண்பாடு இதையெல்லாம் பாதுகாத்து வரும் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்பதான் சமீபத்தில் தஞ்சையில மிக பிரபலமான நம்முடைய சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் அவர்களின் நினைவை கொண்டாடும் வகையிலே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை நிறுவி அவருடைய நினைவை போற்றி மாபெரும் விழா எடுத்தார். அது மட்டுமல்ல, பிரதமர் பிரகதீஸ்வரர் கோயில்ல எப்படி கங்கையை கொண்டு அங்கேந்து கங்கையை கொண்டாரோ, கங்கையின் புத்திரரான நமது மோடி அவர்களும் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கு அபிஷேகம் செய்து வரலாற்றை இன்னொரு முறை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். सौराष्ट्र तमिल संगमम, काशी तमिल संगमम और पवित्र गण तिरुकुल्लर को 13 भाषाओं में अनुवाद करने का काम नरेंद्र मोदी जी ने किया है. காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது. இது மட்டுமல்ல, சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடைபெற்றது. நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை 13க்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி மாற்றம் செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார். मित्रों, अभी अभी थोड़े समय पहले पहलगांव में पाकिस्तानी आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की. मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे, और मोदी जी ने ऑपरेशन सिंदूर की परमिशन देकर पाकिस्तान के घर में घुसकर इनके आतंकी अड्डों को समाप्त करने का काम किया है. சமீபத்தில் அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மதத்தின் பெயரால கொலை செய்த மிகப்பெரிய துக்ககரமான ஒரு நிகழ்வு பெஹல்காமில் நடைபெற்றது. அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அழிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் सिंदूर மூலம் சாதனை படைத்திருக்கிறார். और मित्रों, ऑपरेशन सिंदूर ने आतंकवादियों के अड्डों को और उनके आकाओं को समाप्त किया, और ऑपरेशन महादेव ने ये तीनों आतंकवादियों को समाप्त कर हमारे नागरिकों का बदला लेने का काम किया. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்தின் முதுகெலும்பையே முறித்து காட்டினார் நமது மோடி அவர்கள். ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். भाइयों बहनों, तिरुवल्लुवर ने सदियों पहले तिरुकुल्लर में शेर की व्याख्या की थी, राजा की व्याख्या की थी. वही राजा होता है जिसके पास सेना, प्रेम करने वाली प्रजा
धन, मजबूत सहयोगी और शक्तिशाली किले होते हैं। नरेंद्र मोदी जी आज तिरुवल्लुवर की वो राजा की व्याख्या को जमीन पर उतारने में सफल हुए हैं। மோடி அவர்கள் நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் நல்லாட்சி என்பது எது என்பதை விளக்கும் வகையில் ஒரு அருமையான திருக்குறளை கூறியிருக்கிறார். ஒரு நல்ல மன்னன் என்பவன் அருமையான குடிமக்கள், வலிமையான சேனை, அருமையான ஒரு விளை நிலம், அருமையான மக்கள், இந்த நான்கையும் கொண்டு விளங்க வேண்டும் என்ற அந்த குறளின் ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்தவராக அந்த குறளின் வழி நின்று தன் ஆட்சியை அவர் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார். भाइयों बहनों, अभी लोकसभा में मोदी जी ने 130वां कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल रखा। पूरा विपक्ष विरोध करने लगा। क्या है कॉन्स्टिट्यूशन बिल? कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से रेजिग्नेशन देना पड़ेगा, इस्तीफा देना पड़ेगा। இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. சட்ட முன்வடிவு 1330 எடுத்து வைக்கப்பட்டது. அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன. அந்த சட்டம் என்ன சொல்லுது? எந்த சிஎம்ஓ, பிஎம்ஓ, முதலமைச்சரோ, பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது. विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की? मैं आज कहने आया हूं, डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8-8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया। मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு. நான் நேரடியாக கேட்கிறேன், தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஒருவர் 8 மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? जरा जोर से बोलिए, जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या? ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா? ये डीएमके वाले 130वें कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं। अरे स्टालिन बाबू, ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है, क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो, काले काम करने वाले मुख्यमंत्री हो। நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 130வது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன், ஐயா, கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில, கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர், உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है। அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி, ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சிதான் அமைய இருக்கிறது. ये डीएमके सरकार पूरे देश में सबसे करप्ट सरकार है। இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழல் ஆட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான். इन्होंने ढेर सारे घोटाले किए हैं। இவங்க ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். टेस्टमेक्स स्कैम, सैंड माइनिंग स्कैम, बीजीआर स्कैम, ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्कैम, ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्कैम, नोबल स्टील का स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब स्कैम, रेड सेंड स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई।
இந்த திமுக அரசு ஊழல் பட்டியல சொன்னா நீண்டுகிட்டே போகும். டாஸ்மாக் ஊழல், பிஜிஎம் ஊழல், எல்காட் ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், சாண்ட் மைனிங்ல ஊழல், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல், கேஷ் ஃபார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல், சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். आज यहां पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है. मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலிருந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. வெறுமனே இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். एनडीए का एआईडीएमके के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है, तमिलनाडु के विकास का एक नया रास्ता है. என்டிஏ கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, அதிமுகவோட இருக்கிறது. தமிழ்நாட்டை மேன்மையடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய, தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான கூட்டணி. भाई और बहनों, अभी अभी हमारे सारे नेताओं ने बताया, भारतीय जनता पार्टी देश भर में जहां पर भी चुनाव लड़ती है, जीतती है, वो चुनाव का श्रेय हमारे बूथ के हजारों लाखों कार्यकर्ताओं को जाता है. நண்பர்களே, இப்ப பேசின எல்லா தலைவர்களும் சொன்னாங்க, போட்டியிட்ட எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறதுன்னு. அந்த மாதிரி நம்ம இந்தியா முழுமையும் வெற்றி பெறுவதற்கான காரணம் உங்கள மாதிரி இருக்கிற பூத்ல வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த வெற்றிக்கான காரணம். अगले 8 माह के अंदर हमारा हर एक कार्यकर्ता नुक्कड़ सभाएं करेगा, घर घर जाएगा, तमिलनाडु की हर माता बहन, दलित, आदिवासी पिछड़े का संपर्क करेगा और मोदी जी की योजनाएं और मोदी जी के विकास के एजेंडा को तमिलनाडु के हर घर में पहुंचाने का काम हमारे भारतीय जनता पार्टी के कार्यकर्ता करेंगे. நண்பர்களே, நீங்களாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி இப்ப என்ன இருக்குன்னா, வரப்போற 8 மாத காலத்துல ஒவ்வொரு பூத்துல இருக்கவங்களும் தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும். தெருமுனை கூட்டங்கள் போட வேண்டும், வீடு வீடாக போக வேண்டும். அதே மாதிரி எல்லா சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாரையும் பார்த்து மோடி அவர்களின் அரிய பல திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும். அவங்க எல்லாம் எப்படி பயன்பெறுவார்கள். அதே போல தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களை எல்லாம் நீங்க சந்தித்து பேச வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள், நம்ம ஆட்சி திட்டங்கள், அரசு திட்டங்கள் பயன்படும் என்பதை அவர்களுக்கு விளக்கி வீடு வீடாக சென்று நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். हमने केवल भारतीय जनता पार्टी नहीं, हमारे सभी सहयोगों को चुनाव जिताने के लिए काम करना है. நம்ம கூட்டணியில போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளரின் வெற்றிக்காகவும் நீங்கள்லாம் உழைக்க வேண்டும். भाइयों बहनों, ये इंडी अलायंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं, ना देश का भला कर सकते हैं. स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना.
मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं। दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है। நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணிக்காரங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. வரப்போற தேர்தல்ல அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. அந்த இடத்திலெல்லாம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன். अभी अभी मोदी जी ने लाल किले से जीएसटी के सुधार की बात की है। मोदी जी के जीएसटी सुधार आने के बाद आम आदमी के उपयोग की काफी चीजों में भयंकर टैक्स कम होने वाला है। தற்போது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் டெல்லி செங்கோட்டையிலிருந்து உரை நிகழ்த்தினார். அப்ப ஜிஎஸ்டி எப்படி எல்லாம் சீரமைக்க போறோம்னாங்க. அந்த கூட்டமும் இப்ப நடந்தது. சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளின் விற்பனை வரி ஜிஎஸ்டி மிக பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். मोदी जी ने 1 लाख करोड़ रुपए से युवाओं के रोजगार की शुरुआत की है, इसके योजना की घोषणा की है. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் 1 லட்சம் கோடி திட்ட முதலீட்டில இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பு, அதற்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எடுத்திருக்கிறார். देश भर में से घुसपैठियों को चिन्हित करने के लिए हाई पावर्ड डेमोग्राफी चेंज मिशन की रचना भी मोदी जी करने वाले हैं. நம்ம டெமோகிராஃபினா நம்ம நில அமைப்பு, நம்ம வாழ்வியல் அமைப்பு, நம்மளுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு இடம் உயர்வாகவும் மற்ற இடம் தாழ்வாகவும் இல்லாமல் எல்லாவற்றையும் முன்னேற்றக்கூடிய அளவில் மிக அரிய திட்டத்தையும் இப்போது அவர் கொண்டு வந்திருக்கிறார். भाइयों बहनों, अंत में मैं इतना ही कहना चाहता हूं, ये 28 विधानसभा के कार्यकर्ता आज यहां है, आप सभी को कहना चाहता हूं, नयनार नागेंद्र जी के नेतृत्व में आने वाले चुनाव में यहां पर तमिलनाडु में एनडीए की सरकार बने, इसका समय आ गया है. डीएमके को उखाड़ कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता आज से लेकर चुनाव तक अपनी कमर कस ले और मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए को विजय दिलाने के लिए संकल्पबद्ध हो. நண்பர்களே, இங்க 28 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒவ்வொரு பூத்ல இருந்தும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வரப்போற வெற்றியை நீங்க முன்னறிவிப்பு செய்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வரப்போற தேர்தல்ல டிஎம்கேவை வேரோடு பிடுங்கி எறிந்து என்டிஏவின் வெற்றியை அறிவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்டிஏவின் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பால் தான் கொண்டு வர முடியும். मुझे बताइए, आप लोग अपने अपने बूथ में परिश्रम से हमारा समर्थन जुटाएंगे? நீங்க எல்லாரும் ஒவ்வொரு பூத்திலையும் உங்களுடைய உழைப்பால் பெரிய வெற்றிக்கான மாற்றத்தை உருவாக்குவீர்களா? சொல்லுங்க பதில். एनडीए सरकार बनाएंगे? என்டிஏ ஆட்சியை உருவாக்குவீங்களா? डीएम के सरकार उखाड़ कर फेंकेंगे? डीएम का ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவீர்களா? मोदी जी को विजयी बनाएंगे? मोदी जी வெற்றியாளராக கொண்டாடுவீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, दोनों हाथ. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்துங்க, உரக்க சொல்லுங்கள். विजय के संकल्प की मुट्ठी भींचिए, வெற்றிக்கான முழக்கத்தை முன்னெடுங்கள் और प्रचंड आवाज से बोलिए, भारत
माता की जय वंदे मातरम वंदे वंदे। आप सभी का बहुत बहुत धन्यवाद। वणक्कम। நன்றி வணக்கம்